மலையில் மாசத்துல 5 நாட்கள் தான் பூஜை செய்ய கதவு திறக்கப்படும். 5வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்று இரவு ஐயப்பனுடைய கையில ஒரு முத்திரை பரம்பையும் ஒரு ருத்ராட்ச மாலையும் ஐயப்பனுக்கு போட்டு பீபதியால அவரை ஃபுல்லா அபிஷேகம் மாதிரி செஞ்சு வைத்து விட்டு மூடுவாங்க. நட சாத்தப்படும். ஏன் இதை அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஐயப்பனே அதை தான் விரும்புகிறாராம். என்னதான் ராஜபோக வைபவங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தாலும் கடைசியில் நான் ஒரு சந்நியாசி என்பதை சொல்லாமல், அதை மறக்காமல், என் நிலை மாறாமல் இருக்க வேண்டும் என்ற தன்னிலையை இந்த உலகுக்கு உணர்த்துவாக ஐயப்பன் அதை இருந்து செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இது ஐதீகமாக வச்சுக்கிட்டு வர்றாங்க. நம்ம உடம்பும் அப்படிதான். இந்த மனம் என்கின்ற இந்த உடல், இந்த மன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற பல்வேறு மாயைகளில் அலைஞ்சு திரிஞ்சாலும் கடைசியில இந்த ஆத்மாவானது இந்த தேகத்துல தான் இருக்கு. இந்த தேகம் ஒண்ணு இல்லை என்கின்றதை சொல்லக்கூடிய தத்துவம் ஐயப்பன்.